உங்களுக்காக பயன்படாது. நிறைய நான் மேஷ லக்ன ஜாதகர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பலதரப்பட்ட திறமைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு டாக்டரா இருப்பாரு, ஆனா அவருக்கே டெய்லரிங் வேலை தெரியும், அவருக்கே கார்பென்ட்ரி ஒர்க் தெரியும், இரும்பு வேலைங்க தெரியும், எலக்ட்ரிக் ஒர்க் தெரியும். ஆனா இது எதுவுமே அவருக்கு பயன்படாது. இந்த திறமை எல்லாமே அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும். தங்களுடைய சுய திறமை சுய ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த சுய திறமை சுய ஆற்றலே அவங்களுக்காக அது பயன்படாது, அது அடுத்தவங்களுக்காக தான் பயன்படும். இது மேஷ லக்னத்துக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு அமைப்பு. மேஷ லக்னக்காரர்கள் செய்யக்கூடாத முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இளைய சகோதரர்களுக்கும் இவங்களுக்குமான அந்த டிஸ்பியூட் இருக்கு இல்லைங்களா, அது கருத்து வேறுபாடா இருக்கலாம், உறவு சிக்கலா இருக்கலாம், இல்ல ரகசிய கான்வர்சேஷனா இருக்கலாம், அது ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், எந்த ஒரு டிஸ்பியூட்டா இருக்கலாம், ஆர்குமெண்டா இருக்கலாம், சண்டையா கூட இருக்கலாம். இதை பத்தி வெளியில பேசக்கூடாது. இவங்களுக்கும் இவங்களுடைய இளைய சகோதரருக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், பரிமாற்றங்கள், பரிவர்த்தனை, இதை பத்தின விஷயங்களை ரகசியங்களை வெளியில பேசவே கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம், இவங்களுக்கும் இவங்க நெருங்கிய நண்பர்களுக்குமான அந்த உறவு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம், அதுக்குள்ள இருக்கிற சிக்கல், இதை பத்தி வெளியில பேசக்கூடாது. என்னைக்குமே வெளியில பேசக்கூடாது. பேசுனா மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாவாங்க. இன்னொரு விஷயத்துல இவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு இருப்போம். நம்ம எடுத்தோடனே எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நம்ம ஒண்ணு எடுத்து வைப்போம். எடுத்து வச்சுட்டு இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாமே, இதை என்ன ட்ரை பண்ணலாமே அப்படின்னு முதல் படின்னு நம்ம ஒண்ணு ஆரம்பிப்போம். அதே அந்த மாதிரி மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்க அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய முதல் படி இருக்கு இல்லையா, அந்த படியை ரொம்ப ரகசியமா எடுத்து வைக்கணும். அதை வெளியில தெரியற மாதிரி எடுத்து வைக்க கூடாது. வெளியில தெரிஞ்சா அது தடையாகும். வெளியில தெரிஞ்சா அது சர்ச்சைக்கு உள்ளாகி, காசிப்புக்கு உள்ளாகி, அதாவது விமர்சனத்துக்கு உள்ளாகி, புறம் பேசுதலுக்கு உள்ளாகி, பல பேரோட வாயில விழுந்து அந்த விஷயத்தை இவங்களால அனுபவிக்கவே முடியாத மாதிரி போயிடும். மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்கள் என்னைக்குமே தன்னுடைய முதல் முயற்சி, எந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும், தன்னுடைய சொந்த காரியமா இருந்தாலும் சரி, இல்ல தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல வெளிநாடு போற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை படிக்கணும்ன்ற விஷயமா இருந்தாலும் சரி, சிற்பம் செய்யறதை கத்துக்கணும்னு ஒரு மேஷ லக்னக்காரர் ஆசைப்படுறாரு. இவர் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி வெளியே பேசக்கூடாது. ஆரம்பிச்சுட்டு ஒரு படிநிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை பேசலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் முயற்சி எடுக்கும் பொழுது அதை பத்தி பேசவே கூடாது. பேசுனா அது விவாத பொருளாக மாறும். மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்கள் என்னைக்குமே தன்னை பற்றியும் சரி, தான் எடுத்து வைக்கக்கூடிய முதல் முயற்சியை பத்தி வெளியே பேசவே கூடாது. அதை ரகசியமா அவங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான கொடுப்பனை. வெளியே பேசினா அந்த பாவம் தடைபட்டு போகும், தாமதம்